அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். எல்லாரும் ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிந்தான். இதே ஈமானுடைய இஸ்லாத்திலே உடைய கொள்கையிலேயே அல்லாஹ் நம்மை கடைசி வரைக்கும் வாழ வைத்து இறுதி மூச்சும் திருக்கலிமாவிலேயே பெரிய குழியாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. திருமதி ஷரீஃப் ஹதீஸ். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை நீ உன்னுடைய தீனிலே நிலைத்திருக்க செய்வாயாக அர்த்தம். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. என்னுடைய உள்ளத்தை அப்படின்னாங்க. எங்களுடைய உள்ளத்தைன்னு சொல்லல, சொல்லுங்க. என்னுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் நீ உன்னுடைய தீனிலே சாபித்தாக்கி வைப்பாயாக. பக்கத்துல இருந்து அனசுல கேக்குறாங்களாம். மிஸ்கார்ல ஹதீஸ் வருது. அனசுல கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னா நூமினு பிக இன்னா ஆமன்னா பிக. உங்களுக்கு தான் ஈமான் கொண்டோம், உங்கள் மீது காதல் கொண்டோம், அன்பு கொண்டோம். இன்னும் அதுல இன்னும் உங்கள் மீது தாக்கம் கொண்டிருக்கிறோம், இஸ்திகாமத்தா இருக்கும். அவ தஹாஃபு அலைனா யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன தீனை விட்டு மாறி விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? உங்களுக்கு நாங்க மாறிடுவோம், நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. ஆனா சரி இருந்தா தள்ளாரு. நல்லா கவனிக்கணும், அவங்க பேசக்கூடாது. பேசினா பயம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. என்னுடைய உள்ளத்தை நீ உன்னுடைய தீன்ல சாபித்தாக்கி வையலான்னு கேட்டாங்க. பக்கத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, இன்னும் யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களை விட்டு போயிடுவோம், நீங்க பயப்படுறீங்களா? தீனை விட்டு நாங்க மாறிடுவோம், நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா பயப்படுறேன். நான் ஆமா பயப்படுறேன். ஃபைனல் கல்வ மின் இஸ்பஈன் மின் அஸாபிர் ரஹ்மான். உள்ளங்கள் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய விரல்களில் இருந்தும் 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா. அதை தான் எப்படி அல்லாஹ் தஆலா நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் தஆலா அதை புரட்டுகிறான் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன நமக்கு தெரியுது? யாரு துஆ செய்றான்? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? நமக்கு தீனை கற்றுக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனை விட்டு மாத்திராதேன்னு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடையன்னு சொன்னாங்க, எங்களுடையன்னு சொல்லல. அப்புறம் சஹாபிர அனசுல சொல்றாங்க, யார சொல்ல நாங்க என்ன மாறிடுவோம்னு கேக்குறாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிரு அன் யகூல யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. فقلت يا نبي الله آمنا بك وبما جئت به فهل تخاف علينا. நீங்க உங்கள் மீது பயப்படுறீங்கன்னு கேட்கல பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு யார சொல்ல நீங்க உங்களுக்கு துஆ செய்றீங்களே, என்ன கல்பா மாறி போயிருன்னு கேட்கல, எங்கள் மீது நீங்கள் பயப்படுகிறீர்களான்னு கேட்டாங்க. திருமதி ஷரீஃப் ஹதீஸ் இது. அப்ப உடனே நிச்சயமா பயப்படுறேன். ஆல நஅம் ஆம் நான் பயப்படுகிறேன். இன்னல் குலூப பைன இஸ்பஈன் மின் அஸாபில்லாஹ் யுகல்லிபுஹா கைஃப யஷா அப்படின்னா. அப்ப என்ன விளங்கிட்டாங்க சஹாபாக்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குன்னு கேட்டா நிச்சயமா நமக்கு கேட்டதுதான் விளங்கிட்டாங்க பாருங்க.
கல்வி வரும் குழுவு சபித்த கல்வின்னு கேட்டாலும் ஏன்னா பெருமானாருடைய உள்ளம் தான் அவங்கதான் மூமன் பிஹி. அவங்க ஈமான் இல்ல, அவங்களுடைய ஈமான் தனியா தேவையில்லை. யாரை கொண்டு ஈமான் கொள்றோமோ அவங்க நம்ம ஈமான் அல்லாஹ் மேல ரசூலுல்லாஹ் மேல அவங்கதான் ஈமானே. அப்ப அவங்களுக்கு என்ன ஈமான் சாபித்த கல்வி? அப்ப எனக்குன்னு பெருமானார் கேட்டாங்கன்னா நமக்கு தான் கேட்டாங்கன்னு விளங்கிட்டாங்க. அந்த சாஹாபி விளங்க போய் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்கள் மீது நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டான். என்ன அவங்களுடைய விளக்கம் என்ன? சஹாபாவுடைய விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையில ஒண்ணு. இன்னொன்னு ஹகீகத் முஹம்மதி படிக்கு தனக்கு கேட்டா முழு காயினாத்து கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு கேட்ட சபித்த கல்வின்னு கேட்டா எல்லா ஈமான் கொண்டவங்களும் கேட்டதான். அதனால ஷேக் தனக்கு கேட்டாங்கன்னா அது முழு மக்களுக்கும் கேட்டதுதான், முதிரி எல்லாருக்குமே கேட்டதுதானே. அல்லாஹ் என்ன மன்னிச்சதுன்னு கேட்டா எல்லாத்துக்கும் மன்னிச்சுதான். இப்ப இதன் அடிப்படையில வகைக்கும் அல்லாஹ் மகஃபில்லி அல்லாஹ் மகஃபில்லி ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன்னா அவங்க கல்பா மாறி போயிருப்போது அல்லாஹ்ஜி இன்னையில யுகானு அலா கல்பினா அலா குலூபி உம்மத்தின்னு அர்த்தம். இந்த உம்மத்துடைய உள்ளத்துல ஒவ்வொரு வினாடி கரப்படுது. நான் பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் 70 ரூபா அல்லாட்ட பாவம் கேட்கறது பெருமானா சொன்னாங்கல்ல. அது தனக்காக வேண்டி இல்ல நமக்காக வேண்டி. அவ பெருமானுடைய உள்ள மாறுமா என்னைக்காவது? தப்பித்து கல்வின்னு பெருமான கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் லிவாவுல் ஹம்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா லிவாவுல் ஹம்து யஹ்ஷுரு உம்மத்தி அலா கதமைய அனைத்து சிருஷ்டிகளும் என் பாதத்தடியில விடுவாங்கன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பேர்ல லிவாவுல் ஹம்து இருக்குன்னு சொன்னாங்க. நான் போகாம செருக்கு தெரியவாத்த யாருக்குமே அனுமதி இல்ல கியாமத்துல என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் உள்ள மாறுன்னு இவங்க நினைப்பாங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ அவங்க தப்பித்த கல்வினா குலூப உம்மத்தின்னு அர்த்தம். கான இக்குசிரு பெருமாள் துஆ ரொம்ப அதிகமா செஞ்சாங்கிறாங்க. அப்ப நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்கும். இந்த உம்மத்தியக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தீன், இந்த ஈமான், இந்த இஸ்லாம், இந்த பிச்சை இந்த உம்மத்தை விட்டு போயிடக்கூடாது. இவர் சதா ஈமான்ல இருக்கிறவனுக்கு ஆசை பெருமாள் இருந்தனால சதா தண்ணில உம்மத்தை சேர்த்தி ஹகீகத் முஹம்மதி படி தன்னை பெருமாள் கொண்டு அல்லாஹும்ம சப்பித்த கல்வி அலா தீனிக் யா முகல்லிபல் குலூப் அப்படின்னு அர்த்தம் என்ன? உள்ளங்களை மாத்துறவனே இன்னைக்கு ஈமான்ல இஸ்லாத்துல முஹப்பத்துல ஷவுக்குல ஆசையில இந்த நம்மளும் இருக்கிறோம்ல மாறிட்டா அதை பத்தி நமக்கு அக்கறை இல்ல. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறைப்படுறான். அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. இன்னைக்கு ஏதாவது தொழுவரை வச்சிருக்கிறான், தொழுகை இல்லாம அல்லாஹ்க்கு நவுது பில்லாஹ் எத்தனை பேர் தொழுகை இல்லாம போயிட்டாங்க. நோன்பு வைக்க முடியாதவங்களா போயிட்டாங்க. தீன்ல இருந்து இருக்க முடியாம போயிட்டாங்க. தர்சில இருந்து கடைசி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. தொழுகை இமாமத்துல இருந்து 5 தொழுதுருப்பான், தொழுகையே இல்லாம தாடி தரிச்சிட்டு போயிட்டாங்க. துணை பேர் பண்ண பக்கம் அப்படி அந்த மாதிரி போயிட்டா அப்ப நாம பத்தி நம்ம கவலைப்படல. நம்மளை பத்தி நமக்காக வேண்டி யாரெல்லாம் இஷ்டகாமத்தா வையா இல்லான்னு ஏதோ நம்ம மிதப்பா இருக்கிறோம், நமக்கு எல்லாம் தீனா கொடுத்துட்டான் அப்படின்ட்டு பெருமாள் நமக்காக அழுவு வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. காண யுக்குசிரு ஐய கூல இதை எப்ப அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனா சொல்றாங்க அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக்க என்னுடைய தீன்ல உன்னுடைய தீன்ல என் கல்பை சாபித்தாக்கி எல்லான்னு கேட்டே இருக்கிறாங்க பாரு. அப்ப நாம கேட்க வேணாத நிச்சயமா கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வச்சிருக்க மாசி பத்தி எப்படின்னு தெரியாது. ஒரு சஹாபி ரசூல் வீரமா சண்டை போட்டாங்க, எல்லாரும் புகழ்ந்தாங்க. பெருமாள் இல்ல நரகன்னாங்க, பின் நாருந்தாங்க. பின்னாடி போய் பார்த்தா தற்கொலை பண்ணிட்டாரு அவரு. ஒரு அம்பு எடுத்து தன்னுடைய நெஞ்சில கழுத்துல பாத்தி அவரே மூத்தா போயிட்டாரு. யாருக்கு தெரியும் முடிவு என்னன்னு? கையில மிஷ்காத்து வச்சுட்டா, கையில தப்சீல் வச்சு அவங்களை எல்லாம் காப்பாத்தி அர்த்தமா? நம்ம வச்சுட்டா நம்ம பெரிய ஆளை போயிட்டு அர்த்தமா? கிடையாதுன்றான். 10 பேர் பயன் செஞ்சா பெரிய ஆள் அர்த்தமா? முடிவு என்ன? ஒரு வினாடியில உன் கல்பு எல்லாம் மாத்திடும். ஏன் இப்ப இஸ்திகாமத்தா இருக்க திடீர்னு நல்லா மாத்திட்டா பாருங்க. அவ்வளவு நேரம் இஸ்லாத்துக்கா ஜியா செஞ்சவரு ஒரு வினாடி முடிவு எடுத்தாரு, தற்கொலை பண்ணிட்டாரு. முடிஞ்சு வச்சு அப்ப அல்லாஹ் எப்படி மாத்திட்டா கல்ப? அப்ப நம்ம எப்படி கடவுளை கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு தனக்கு தேவையில்லாத பெருமாள் இவ்வளவு துவா செஞ்சாங்க, நாம எவ்வளவு தேவையில்லாத துவா செய்யணும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக்க. சரிங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்த குலூபனா அலா தீனிக்க பெருமாள் கேட்டிருக்கலாம். ஏன் சப்பித்த கல்வின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சப்பித்த குலூபனான்னு சொல்லாமா இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரி விஷயத்துல மத்தவங்க யாரெல்லாம் எங்களை எல்லாரும் பாவம் செஞ்சுட்டா மன்னிச்சுக்கலாம்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ ஆமின்னு சொல்லட்டும். என்ன நாம அப்ப மத்தவங்க பாவிகள் அப்படின்னு அர்த்தம் வந்துருது. அது அந்த அர்த்தம் வரக்கூடாது. பெருமாள் மத்த சஹாபாக்கள் மத்த அவ்வளவு கூட பங்குபெடுக்கல பெருமாள் இருந்தாங்க எல்லாரும். ஆனா சஹாபாக்கள் சொல்ல அதையும் ஞானம் வச்சவங்க விளங்கிட்டாங்க பாருங்க. யாரும் இல்ல நீங்க கேட்டா நீங்க எங்களுக்கு தான் கேட்டீங்க சொல்லா. அவர் தகாஃபு அலைனா நான் என்ன ஆமன்னா விக்க உங்களுக்கு கொண்டு நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். கொண்டு ஈமான் கொண்டு இவ்வளவு ஆழத்தில் இருக்கிறோம். யார சொல்லலாம்
நாங்களுமா மாறி போய் விடுவோம், நாங்களுமா உங்களுக்கு போயிடுவோம். அப்ப நல்லா நிச்சயமா போயிருவீங்க. ஆமா நிச்சயமா போகத்தான் செய்யும். அப்ப நல்லா தெரியுது, நம்ம கிட்ட ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாரு, நம்மளோட முரீதா இருக்காரு, நம்மளோட முகமத்தா இருக்கிறாரு, ரொம்ப பிரியமா இருக்காரு, ஒரு வினாடி எல்லாம் மாத்திடுவாங்க. இவர் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாரு, நம்மகிட்ட என்ன நம்மகிட்ட போக மாட்டோம்னா யாரும் நினைக்காது. புருஷன் முஞ்சாதி நினைக்க வேணாம், பொஞ்சாதி புருஷன் நினைக்க வேணாம், அத்தா மகன் நினைக்க வேணாம், அத்தா நினைக்க வேணாம், நண்பன் நினைக்க வேணாம், அண்ணன் தம்பி நினைக்க வேணாம், தம்பி அண்ணன் நினைக்க வேணாம், எதுவுமே நினையில்லைன்றான். யாரு அனசரில பிரிஞ்சு போவாங்க ரசூலை விட்டு? எப்படியாப்பட்ட அனசரி இருந்தாங்க? காதிமா இருந்தோம் அவங்க ரசூலை விட்டு பிரிஞ்சு போவாங்களா? உமர் நான் பிரிஞ்சு போவாங்களா? அபூபக்கர் நான் பிரிஞ்சு போவாங்களா? எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? அபூ ரசூலை பிரிஞ்சு போவாங்களா? அபூ ஹுரைரா, அபூ ذر இல்ல வாப்பா வெட்டாங்களே, அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ், அமீன் ஆதில் உம்மா பிரிஞ்சு போவாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் ரசூல் நாங்கள் எல்லாம் போய் விடுவோம் என்று பயப்படுகிறீர்களா? நாம் ஆம் பயப்படுகிறேன். இன்னல் கல்ப மின் இஸ்பஈன் மின் அஸாபிர் ரஹ்மான் பைன இஸ்பஈன் மின் அஸாபிர் ரஹ்மான் அஸாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய விரல்கள் ரெண்டு விரலுக்கு மத்தியில கல்பு இருக்கு. யுகல்லிபுஹா கைஃப யஷா. தான் நாடுற மாதிரி எல்லாம் புரட்டு வந்தாங்க. அவன் மஷியத்துல இருக்கு, உனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். அல்லாஹ் அக்பர். பெருமானுடைய காத்திப்பு வரியா இருந்தவங்க காபிரா போயிட்டாங்க. வரி எழுதினவங்க காபிரா போயிட்டாங்க. என்ன எல்லாம் எப்படி புரட்டணும், எப்படி அந்த மாதிரி ஆக்கணும் யாருக்கு தெரியும்? அது எப்படி அல்லாஹ்ல எப்படி கொண்டு போவான்னு யாரு கண்டாத? அதனால நம்ம ஜாலியா உட்கார்ந்து இருக்காதீங்கன்னாங்க சூஃபியாக்கு. அப்ப இதுல இன்னொன்னு தெரியுது, நீ இஸ்திகாமத்தா இருக்கிறது உன் திறமையில செய்யக்கூடிய துவான்னு தெரியுது. அப்ப சஹாபாக்கள் இஸ்திகாமத்தா இருக்குதான் துவா செய்யறாங்க சொல்லுவாங்க. அதுக்குதாம துவா செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் நான் துவா செஞ்சிருக்கேன் சொன்னாங்கல்ல. அப்ப சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் ரசூல்ல கூட இருந்தது. அவன் வந்து பெருமானுடைய கடைசி வரைக்கும் துவா யாவ முகல்லிபுன் பெருமான் செஞ்ச துவாவில அனசரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை கொண்டு. அப்ப நாம இன்னைக்கு நம்ம பிச்சையா 4 பேர் தாலீம் செய்யறது ஷேகுடைய துவா. அவங்க இப்போது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம அங்க போய் யார சூழல்லாங்கிறோம். அவங்க யாவும் கல்விகள் குழு சபித்த கல்வியால் பெருமான முன்னாடி போய் நின்று நாம துவா செய்யறோம், யார சூழல்லா இதை கொடுங்க அதை கொடுங்க. பெருமான யாருல ஈமான கூட இல்ல, இவங்க ஈமான கூட இல்ல, அவங்க ஈமான்ல தீன கூட இல்ல, நம்ம ரசூல கேட்டு உட்காந்துருக்கிறோம். அங்க போய் யார சொல்ல ஊடு கொடுங்க, யார சொல்ல ஆசை கொடுங்க, காசு கொடுங்க, கார் கொடுங்க, பங்களா கொடுங்க கேட்கிறான். பெருமாள் யா இல்ல, இவங்க ஈமான கூட இல்ல, இவங்க ஈமான கூட இல்ல, அவங்க சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப செய்யக்கூடிய துவா இல்லாம நீ இஸ்திகாமத்தா இருக்க முடியாது. அது அவங்களுடைய போட்ட பிச்சைங்கிறது தெரியும் ஹதீஸ்ல இருந்து. அல்லாஹ் யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, சப்பித்த கல்வி அலா தீனிக்க, என்னுடைய கல்வ உன்னுடைய இஸ்லாத்தினுடைய தீன்ல இஸ்திகாமத்த. தீன்னா என்ன? தொழுகையில இஸ்திகாமத்து, நோம்புல இஸ்திகாமத்து, ஈர்பான்ல இஸ்திகாமத்து, ஈமான்ல இஸ்திகாமத்து, மனாரிபால இஸ்திகாமத்து, எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய துவா கொண்டுதான். அப்ப அந்த உம்மத்துக்கு மட்டுமா, சஹாபாக்களை மட்டுமா பெருமாள் சேர்த்துனாங்க? அப்ப எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டாங்க தனக்குள்ளார. சஹாபி ரசூல் விளங்கிட்டாங்க. அப்ப அறிவுள்ள சஹாபாக்கள் பெருமானா தன் நஃப்ஸ்ல போட்டாலும் இல்ல, அது நமக்கு தாங்க விளங்குறாங்க பாருங்க. இல்ல அவங்க அவங்களுக்காக சொல்லல அப்படின்னு. அப்ப அவங்க இஸ்திக்ஃபார் நமக்கு, அவங்க துவா நமக்கு, அவங்க தொழுகை நமக்கு, அவங்க தேவையில்லாதவங்க, அவங்களோட ஈமான் நமக்கு, அவங்க இஸ்லாம் என்னவெல்லாம் அவங்களுடைய பாடுபட்டாங்களோ அது நமக்கு தான் விளங்கிட்டாங்க. அவ தகாஃபா அலைனா யா ரசூலுல்லாஹ், என்ன எங்கள் மீது பயப்படுகிறீர்களா? இன்னும் ஆமன்னா பிக்கவிமா ஜெயிக்கவி, உங்கள் மீது இவ்வளவு ஈமான் கொண்டோம். ஈமான் உங்களுக்கு காதலிக்கணும்னு அர்த்தம். இவ்வளவு அன்பு கொண்டிருக்கோம். ஈமான்னாவே காதலிக்கு பேர் தானே. அப்ப உங்கள் மீது இவ்வளவு ஈமான் கொண்டிருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு கொண்டதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டோம் யா ரசூலுல்லாஹ். அவ தகாஃபு அலைனா, நாங்களும் மாறி விடுவோம் என்றால் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? நான் பயப்படுறேன்ட்டாங்க சொல்லாங்க. இன்னல் கல்ப குலூப மின் பைன இஸ்பஈன் மின் அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விரல்கள்ல 2 விரலுக்கு மத்தியில இருக்கு. யுகல்லிபுஹா கைஃப யஷா. நாடன மாதிரி அல்லாஹ் புரட்டுறான், நாடன மாதிரி புரட்டுறான். வினாடியில அல்லாஹ் தஆலா எப்படி, அல்லாஹ் அக்பர், நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். சர்கார் கூட 10 வருஷமா காதிமா இருந்தாங்களாம். அந்த அளவு முகப்பத்து சர்கார் டாக்டர் ஒருத்தர் இருந்தாங்களாம். சர்கார் கூட அவ்வளவு நேர்ச்சாங்க. சர்கார் தன் சம்பந்தியாவெல்லாம் அவர் ஆக்கணும்னு முடிவு பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவர் போயிட்டாராம் சர்காரை விட்டு, தொடர்பே இல்லாம. சர்கார் தேவை அழுதாங்களாம். இல்ல இப்படி மாத்திட்டாமா, அது இல்ல எப்படிலாம் நமசேஷன் அதுக்கு முடிவு இருந்தார். நான் மறைந்து மண்ணறைக்கு போனாலும் உங்க எட்டா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எதுமா அவர் தபால் இருந்தாங்க. இன்று வரை ஹயாத்தா இருக்கா, தொடர்பே இல்லாம போயிட்டார். அந்த பாதுகாக்கணும். அப்ப நாம இந்த இருக்கிற தொழுகை இது எதுவுமே நம்முடைய திறமை இல்லை. இப்ப நம்ம அல்லாட்ட எப்படி கேட்கறது? துவா கேட்க சப்பித்து குழு பண்ண அதுவும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். இன்னொன்னு அல்லா நம்ம கொடுத்துக்கு சுக்குர் செய்ய சொல்றாங்க.
லைன் சக்கரத்தும் அசீதன்னத்து. நீங்க சுக்குர் செஞ்சீங்கன்னா நான் அதிகமா இருக்கிறேன். யாருலா நான் எப்படி கேடு கட்டவன் ஒண்ணு இவன் நாக்குல உன் குரானுடைய ஆயிட்டா எல்லாம் உன் கலாம் நீ பேசுனது அது ஏன் கலாம் ஆக்கி வெளி வருதா? யாருல உன் ஹதீஸ் நபிசல்லாஹு சொன்ன வார்த்தைக்கும் அதையே இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு இதுவரை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? சொன்னவங்களாம் யார்? ஜார்ஜ் புஷும் வந்து ஒப்பமாவும் திருண்டனுமா ரசூலுல்லாஹி வாயிலிருந்து வந்துச்சு, ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி வாயிலிருந்து வந்துச்சு, அபூபக்கர் நாயகம் வாயில வந்துச்சு, உமர் நாயகம் எல்லா சஹாபாக்கள் வாயில வந்துச்சு, தாபீன்கள் லட்சோபத்து தாபீன்கள் இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாம் எல்லா ஷேகுமார்கள் மஷாயிகுமார்கள் ஹஜ்ரத் கௌஸ் நாயகம், அஜ்மீர் நாயகம், ஹாஜா நாயகம், நாகூர் நாயகம், அல்லாஹ் அக்பர் நம்ம ஷேக் நாயகம் எல்லாரும் நாவலே இன்னமல் அமால் பின்னியத் வந்திருக்கோம். அதை நம்ம நாவலே சொல்ல அல்லாஹ் அக்பர் என்ன மாதிரி வார்த்தை இன்னமல் அமால் பின்னியாத் இன்னமாலி குல்லி பிரியும் மாணவான் யார் சொன்னா அந்த வார்த்தை? எந்த காற்றுல எதிர்வச்சுது? மக்காவிலையும் மதினாவிலையும் ஹிஜாஸ்லையும் மஹத்லையும் பதர்லையும் எதிர்வச்சு அந்த வாசகத்தை அல்லாஹ் நம்ம வீட்டுல எதிர்வடிக்க வைக்கிறானு. என்ன ஒரு பெரிய பாக்கியம், என்ன ஒரு பெரிய நியமம் அது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையா அல்லாஹ்க்கு நம்ம சுக்கூர் செய்தால், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான். அல்லாஹ் மேலும் அதை விளங்கிட்டியா அறியானு உன் திறமையில விளங்கிட்டல, நான் கொடுத்த பிச்சை விளங்கிட்டல, பிச்சையை குடும்பத்துல எந்த வச்சுக்கப்போம் நீ உன் திறமை ஏதோ நான் திறமையில நான் செஞ்சுட்டேன் திறமை அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. அப்படியா உன் திறமையை பாக்குறேன், நானு திறமையை நானும் தான் பாக்குறேன். ஒருத்தர் சேகத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாராம். கல்வி நினைச்சாரா நாம வந்துட்டு இருக்கோம், சேகத்தை பல பேர் வர்றது இல்லைங்கிற மாதிரி நினைச்சாராம். இப்ப சேக சொன்னாங்களா நீ என்னுடைய பதில கொண்டுதான் போய் வர்ற, சரி போயிட்டு வா அப்படின்ட்டா. அதுக்கு பின்னாடி டெய்லியும் முயற்சி செய்தா சேகத்தை வர முடியல. சகா சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப நாள் 1 வருஷம் ஆச்சு, கதறி துடிக்கிறார். ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சு, வந்து கால் வந்து இதமா விளங்கிட்ட நீங்க கூப்பிடாம வர முடியாதுங்கிறத விளங்கிட்டு இருக்காரு. நான் விளங்கிட்டேன், நிச்சயமா நான் விளங்கிட்டேன் சொல்றாரு. நான் விளங்கிட்டேன். அப்ப அவங்க கூப்பிடாம நான் பள்ளிவாசலுக்கு போக முடியாது, சேக கூப்பிடாம நம்ம தொழுக போக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது, ஹஜ் செய்ய முடியாது, மதரசாக்கு வர முடியாது, மதரசா நடத்தவும் முடியாது, மதரசால ஓதி கொடுக்கவும் முடியாது. அது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஃபஸ்லுங்கிறது நமக்கு இது தெரியும். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அவனுடைய தீனில் ஈமானில் இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.